ஜகமே தந்திரம் பார்ட் 2 மாரி இருக்குது. பெருசா கதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் அந்த ஜகமே தந்திரம் ஜிகிர் தண்டா இந்த மாதிரி காட்டி முடிச்சிட்டாங்க ப்ரோ. நல்லா கடைசியில நல்லா சிரிக்க வச்சு அனுப்புனாங்க ப்ரோ. சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது ப்ரோ. கடைசியில சீன் சூப்பரா இருந்தது. இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் வருவாங்க. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, வந்து பாருங்க தியேட்டர்ல. சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. டைலாக்லாம் பயங்கரமா அழுத்தமா இருக்கு. நல்லா மீனிங்ஃபுல்லா அர்த்தமா இருக்கு. ஏதோ ஒரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மியூசிக் தான் மெயின். அப்போ மியூசிக் பயங்கரமா இருக்கு. பாட்டு எல்லாமே செம்மையா இருக்கு. படம் சூப்பர். கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். சூர்யாவை டிஃப்ரெண்டா பார்க்கலாம் அந்த படத்துல. கொஞ்சம் லாங் ஆகுற மாதிரி இருக்கு, பட் நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ஜாய் பண்ண அவ்வளவுதான். ஸ்டோரி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ சம்மந்தம் இல்லாமல் கொண்டு போயிட்டு முடிச்சிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அது சூர்யா பிடிச்சிருக்கவங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் புரியுது. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு சுத்தமாக ஒரு மாதிரி முடிக்கணுன்ற மாதிரி கன்ஃபியூஷனாக போய் முடிச்சிருக்காங்க. சூப்பராஜ் வந்து ரஜினி ஃபேன்னால நிறைய ரஜினியோட இது வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. அதில் நிறையா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ரஜினி ரெஃபரன்ஸ் தான். அந்த ஒரு கெட்டப்பும் சரி, அவரோட ஸ்டைல் சரி, ஹேர் ஸ்டைல் சரி, எல்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் பக்காவாக பண்ணிக்கிறாங்க. லவ் இருக்கு, ஆக்ஷன் இருந்தாலும் லவ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா வந்து இந்த ரொமான்டிக்ல பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. கமர்ஷியல் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூர்யா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேற லெவல். செகண்ட் ஹாஃப் கதையோட போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கமர்ஷியலா போகுது. சூர்யா பார்த்துட்டு அவ்வளோதான். தலைவன் கம்பேக் அங்க வேற லெவல் படம். நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. படம் செம்மையா இருக்குது. கண்டிப்பா ஒரு டைம் வந்து பார்க்கலாம். கேரக்டர் அந்த ஒரு டச் இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜோட அவரும் சேர்ந்து கலந்து எடுத்த மாதிரி ஒரு படம். எனக்கு படம் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டம் தான், காமன் ஆடியன்ஸ்க்கு ஓகே, அவ்வளோதான். ஆனால் படம் ரசிக்கலாம், நல்லா இருக்கு. இந்த படமாவது கம்பேக் வரும்னு நினச்சேன். அஜித்துக்கு குட் பேட் அக்லி, அடுத்து சூர்யாவுக்கு இது, கமலுக்கு தக் லைஃப்னு பார்த்தோம். கடைசியில் ஆவரேஜ் தான். வந்து கொஞ்சம் அப்படியே ஜாலியான சூர்யாவை காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கதைக்குள்ளே போயிட்டு ஃபன்னாக பண்ணிடுறேன். கடைசி 10 நிமிஷம் செம்ம ஃபன்னு, செம்மையாக இருக்கு. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃப் அப்படியே வேற மாதிரி. அது கொஞ்சம் லேக் தான். ஒரு இது ஃப்ளாஷ்பேக் போவாங்க, அதுலேருந்து அப்படியே ஸ்டோரியே மாறிடும். ரொம்ப நல்ல படம். நல்லா பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு. சூர்யா ஃபேன் தான் நான். படம் சூப்பராக இருக்கு. எதிர்பார்த்து படம் கங்கோ ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த படம் நல்ல படம். சூர்யாக்கு செம்ம கம்பேக்கு. சானா செம்மையாக கொடுத்துற பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக இருக்குது. நல்ல தேட்டர் எஃபெக்ட் தான். தேட்டரில் படம் அப்போ தான் நல்லா சூப்பராக குவாலிட்டி இருக்கும் அதில்.